கல்லூரியில் ஏற்பட்ட பிரச்சனையால் மாணவர் ஒருவர் தனது பிறந்த நாளன்று தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் கேட்போரை கலங்க வைத்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் ராக்கிபாளையம் பகுதியில் உள்ள பச்சையப்பன் நகர் முதல் வீதியைச் சேர்ந்தவர் நாகராஜ். இவரது மகன் 20 வயதான சத்யநாராயணன். இவர் கோவை தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். வழக்கம் போல கல்லூரிக்கு சென்று வந்து கொண்டிருந்த சத்யநாராயணன் இன்று காலை வெகு நேரமாகியும் தன் அறையை விட்டு வெளியே வராததால் சந்தேகமடைந்த பெற்றோர் அவரது அறையை திறந்து பார்த்தபோது தனது அறையில் தூக்கில் தொங்கியபடி சடலமாக இருந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த நல்லூர் காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். முதற்கட்டமாக கல்லூரியில் சக மாணவர்களுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததும் அது குறித்து ஆடியோ பதிவு செய்து வெளியிட்டிருந்ததும் தெரியவந்துள்ளது. இந்த ஆடியோவில் தான் மிகுந்த மன அழுத்தத்தில் உள்ளதாகவும் பயமாக இருக்கிறது என்றும் மேலும் ஏதாவது செய்து விடுவார்கள் என்று அச்சமாக இருக்கிறது என்றும் பேசியுள்ள அவர் தனது பிறந்த நாளன்று தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மேலும் மாணவன் மரணம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்த போது இறந்த மாணவனுக்கு கல்லூரியில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக கல்லூரி நிர்வாகத்தினர் சமரசம் செய்து எழுதி வாங்கியுள்ளது தெரியவந்துள்ளது. இருந்தபோதிலும் மன உளைச்சலில் இருந்த மாணவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த நிலையில்தான் மாணவனின் பெற்றோர் தனது மகனின் இறப்பிற்கு காரணம் அவரது கல்லூரியில் நடந்த பிரச்சினைதான் எனவும் அதில் தொடர்புள்ள சூர்யா என்னும் மாணவனை கைது செய்ய வேண்டும் எனவும் புகார் கொடுத்துள்ளனர். மேலும் காவல்துறையினர் உரிய விசாரணை மேற்கொண்டு தங்கள் மகனின் மரணத்திற்கு காரணமானவர்களை கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்லூரியில கூட படிக்கிற சக மாணவர்கள் செய்த செயலால காலையில மன உளைச்சல் தாங்காம தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டாருங்க. அதுதான் இதுங்க. சூர்யாங்கிற பையன் தான் காரணம்னு சொல்லி ஒரு காணொலியில சொல்லியிருக்கிறாப்புல. அதை இந்த போலீஸ் நிர்வாகம் அனைவரும் ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து அந்த பையனுக்கு ஒரு நல்ல இது பண்ணி கொடுக்குற மாதிரி தலைமையோட கேட்டுக்கிறாங்க. என்ற பையனுக்கு நீதி கிடைக்கணும், பையன் மேல் நடவடிக்கை எடுக்கணும். நடந்தது என்னன்னா, எங்கள் தம்பி மகன் திரு சத்யநாராயணன் NGP கலைக்கல்லூரியில் பிகாம் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். உடன் கூட பயிலும் மாணவர் சூர்யா தன் நண்பர்கள் 3 பேருடன் சேர்ந்து நேற்று 3ஆம் தேதி கடுமையாக வகுப்பறையிலே தாக்கியுள்ளார். மனமுடைந்த சத்யா மறுநாள் காலை 4ஆம் தேதி விடிய காலையில் தன் வீட்டில் தூக்கிட்டு கொண்டார். தூக்கிடும் முன்னரே தான் இறப்புக்கு என்ன காரணம் என்பதை சுயமாக போனில் ஆடியோ ரெக்கார்ட் செய்து பதிவிட்டு இருக்கிறார். நாங்கள் நல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளோம். மரியாதைக்குரிய காவல் ஆய்வாளர் நடவடிக்கை எடுக்குவேன் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளார். தம்பி மகன் இறப்புக்கு காரணமான அந்த தம்பி சூர்யாவை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.